பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? சிந்துவும் பூதமும் பாகம் 32. என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்கும் நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலேகா பேபி என்னுடைய சேனலுடைய பேர். இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அதனால் அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். எங்களுக்கு முழுமையான ஆதரவை அன்புடன் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சிந்துவும் பூதமும் பாகம் 32. சிந்து, பூமிகா, அவங்க அப்பா எல்லோரும் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அவங்க 10th எடுக்கிற டீச்சர் வந்து சொல்கிறாங்க, சிந்து உங்கள் வீட்டுக்கு வரணுமேம்மா அப்படின்னு சொல்லி. அவங்க பேர் சாரதா, அவங்க பேர். வாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லுது சிந்து. நான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்க வர்றாங்க, டீச்சர் வர்றாங்க. வாங்க டீச்சர் வாங்க டீச்சர்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்லுது, இந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. சார் நீங்கள் வாங்க உட்காருங்க. இல்லை அவங்க அப்பா இருந்தால் வந்துட்டேன் மேடம், தான் வரேன்னு சொல்லுவேன். எல்லோரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சிந்து, பூமிகா எல்லோரும் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொண்டாந்து கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டூர் போயிருந்தோம். எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பஸ் அமர்த்தி டூர் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 10 ஊர் காட்டுறோம், 12 ஊர் காட்டுறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி போயிருந்தோம். அது ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர்லாம் காட்டுறோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு சொல்லி நம்ம சும்மா தானே இருக்கோம், பசங்களும் என் பிள்ளைகளும் சொல்லிச்சு, சரி வாங்கம்மா போயிட்டு வரலான்னு சொல்லி. அதை நான் எங்கள் வீட்டுக்கார பிள்ளைய எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன். அதே மாதிரி பக்கத்து வீடு, அங்கிட்டு உள்ள பக்கத்து வீடு இவங்களாம் வந்தாங்க. அது போக நிறையா அந்த பக்கம் உள்ளவங்களும் வந்தாங்க. மொத்தம் ஒரு 55 பேர் 60 பேர் இருக்கும். எல்லோரும் போவோன்னு சொல்லி போனோம். அப்படி ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக போனோம். நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரோடையும் போயிட்டு வரும்போது. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வரும்போது அவங்களோட கேலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு போவோம்னு சொல்லி போனோம். அதே மாதிரி போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஜெய்ப்பூர்கிட்ட போகும்போது ஒரு பெரிய கோயில் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த கோயில் நல்லா விசேஷமாக இருக்கும், சாமி கும்பிட்றவனா கும்பிட்டு வாங்கன்னு சொல்லி பஸ்ஸில் சொன்னாங்க டிரைவர், கண்டக்டர்லாம். சரி வாங்க போய் சாமி கும்பிட்டு வரலான்னு எல்லோரும் இறங்கி போனோம். எல்லோரும் போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்து அங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் இந்த கைரேகை பார்க்குற ஜோசியர் ஒரு போர்டு போட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தார். 2-3 பேர் கூடவும் இருந்தாங்க. கைரேகை பார்த்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதில் எல்லோரும் போய் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த பக்கத்து வீட்டில் வந்தாங்களே அவங்களாம் போய் பார்த்துருந்தா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பிள்ளை பேர் ரம்யா, நல்ல அழகான பிள்ளை, 18 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவளும் அம்மா எனக்கு பாருங்கம்மா, எனக்குப்பா நானும் பார்க்குறேம்மான்னு சொன்னா அவங்க அம்மாட்ட. சரி பாருப்பா, கையை தானே காட்ட போகிற, கையை காட்டும்போது சொல்ல போகிறாரு, காட்டுங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுக்க. நிறைய பேர் பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் காட்டுச்சு. அதே மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு இருந்துச்சு. சரி வாங்க போவோம், என்ன இதே கைரேகை பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டுட்டு எல்லோரும் மொத்தமாக கிளம்பி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் ஹோட்டல் இருக்குது, அதில் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்கம்மா இறங்கி அப்படின்னு சொன்னாங்க. டிரைவரும் கண்டக்டரும் ஆமாம் சாப்பிட்டு போயிடலாமேன்னு சொல்லி எல்லோரும் இறங்கணும். அது நல்ல ஹோட்டல், இங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இறங்குன்னு சொல்லி எல்லோரும் இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம். அதை சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது இந்த பொண்ணை காணோம். யாரை டீச்சர் அப்படின்னு கேட்குறான். அந்த ரம்யாதாம்மா, பக்கத்தில் இருந்துச்சுல, பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணுன்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளையை காணோம். எல்லோரும் இருக்காங்க, அந்த பொண்ணை மட்டும் காணோம். ஐயோ எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறான். எங்கே போச்சுன்னு யாருக்கு தெரியும், ஆளையே காணோம். எல்லோரும் தேடுன்னு தேடுறோம். அவங்க அப்பா அம்மா ஐயோ என் பிள்ளையை காணமேன்னு தேடுறாங்க. எல்லோரும் இருக்காங்க, அந்த பிள்ளையை மட்டும் காணோம். ஐயோன்னு எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறது, அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவோம் அப்படி இப்படின்னு அவங்க அப்பா அம்மா ஓடுறாங்க. ஓடி போய் சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் வந்து வேறு ஊர்களுக்கு போயிட்டு நம்ம திரும்பணுமே ஊருக்கு, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இல்லை எங்கள் பொண்ணு கிடைக்காம நாங்கள் எப்படி வருவோம் ஊருக்கு, நாங்கள் வரல, நீங்கள் மற்றவங்கள வேணால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். எங்களோட சேர்ந்து போனவங்களும் வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா மட்டும் அங்கே தங்கியிருக்காங்க. அங்கே ஸ்டேஷனில் சொல்லும்போது ஆமாம் இவங்க இருக்கட்டும், பெற்றோர்கள் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸ்டேஷன்லேயும். அதனால் இவங்களுக்கு ரூம் போட்டு அங்கே அவங்க அப்பா அம்மா மட்டும் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பிள்ளை தான், அந்த பிள்ளை பாவம், நல்ல அழகான பிள்ளையாக இருக்கும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுது அந்த டீச்சர். அப்படியா டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்மா, அது என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு காணா போயிடுச்சு, எப்படி காணா போகும், சாப்பிட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டோம், அந்த பொண்ணு மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லுது. அதனால் ரொம்ப பாவமாக தெரியுது, வீட்டுக்கு
வீட்டுக்கும் வர முடியல, அவங்க அப்பா அம்மா அங்கேயும் இருக்காங்க, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு தான் வரணும், எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போலீஸும் பல பக்கமாக நாங்கள் தேடுறோம் விசாரிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இன்னும் அவங்க வரலை, அது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுக்கு என்னம்மா செய்யலாம், இதுக்கு நீ தாம்மா ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், நீ தான் திறமையான பிள்ளையாச்சே, யாரையாச்சும் ஏற்பாடு பண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லுது. டீச்சர் சொல்கிறாங்க. அப்போ சரிங்க டீச்சர் பார்க்கலாம் அப்படிங்கிறா. நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்துருவோம் என்னன்னு சொல்லி அப்படிங்கிறா. சரிம்மா அதான் வந்துட்டு சொல்லிட்டு போகலான்னு தோணுச்சு, அதே வந்துடாம்மா அப்படின்னு சொல்லுது. சரிங்க டீச்சர் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கிளம்பிட்டாங்க டீச்சரு. அப்புறம் இந்த பிள்ளை நைட்டு பூமிகாவும் இந்த பிள்ளையும் அமீரை கூப்பிட்றாங்க. அமீரை கூப்பிட்டோன்னா என்ன குழந்தைகளை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, அமீர் இந்த மாதிரி அந்த 18 வயசு அந்த அக்காவுக்கு அந்த எல்லோரும் டூர் போயிருக்காங்க, அதை மட்டும் காணாமல எங்கே போயிருக்கோம் அப்படின்னு கேட்குறா சிந்து. எங்கே போயிருக்கோம், ஆமாம் நீ திருப்பி நான் என்கிட்டயே கேளு அப்படிங்குது பூமிகா. பாப்பா நீ நல்லா பேசுறியம்மா அப்படின்னு சொல்லுது அமீர். அப்புறம் என்ன நாங்கள் எங்கே போயிருக்குன்னு கேட்டால் நீ எங்கே போயிருக்குன்னு என்கிட்டயே கேட்குற அப்படிங்குது. சரி இரு பாப்பா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் எதுக்கு யோசிக்கணும், எந்த ஊருமா சொன்னீங்க அப்படின்னு கேட்குது. அது ஜெய்ப்பூர்னு சொன்னாங்க, அங்கே தான் என்னமோ ஒரு பெரிய கோயில் இருக்குது, அது கோயில் பக்கத்தில் என்னமோ ஜோசியம் பார்க்குறாங்களாம், கைரேகை பார்க்குறோன்னு சொல்லி அங்கனக்குள்ளே தான் நம்ம கைரேகைலாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து ஒரு ஹோட்டலில் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஹோட்டல் வந்துச்சு, அங்கே சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. சரி ஜெய்ப்பூர் அந்த கோயில் அது பக்கத்தில் ஜோசியம் பார்க்குறேன் அதுதானே, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அமீர். ஆமாம் அமீர் என்னன்னு சொல்லி பார்க்கணும், அந்த பிள்ளையை கொண்டு வரணும், பாவம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளையா, ரொம்ப கவலைப்படுறாங்களாம் அப்படின்னு. சரி சரி நான் பார்த்துருவோம்ப்பா, எதுக்கு கவலைப்படுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் மறைஞ்சிருது. அப்போ அமீர் அங்கே போயிடுது. அமீர் தான் விருட்டுன்னு பறந்து போயிடுமே அந்த மாதிரி போயிடுச்சு. போய் ஜெய்ப்பூரில் போய் தேடுது, எங்கேனக்குள்ளே இருக்காங்க இவங்க, எங்கடா கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது, பெரிய சிலை வச்சு பெரிய கோயில் இருக்குது. ஆமாம் இதுதான் கோயில், இது பக்கத்தில் எங்கேயோ ஜோசியக்காரன் இருக்கான்னு சொன்னாங்க, அந்த அப்படி பார்க்குது பக்கத்தில் இருக்காங்க ஜோசியக்காரங்க, இந்த இருக்காங்கல்ல எப்படியாங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க திருட்டு போயிலுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குது. நைட்டு ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம், அப்போ கேட்டால் நமக்கு ஏதாச்சும் குழு கிடைக்கும், அப்புறமா நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இது நைட் ஆகட்டும்னு பார்க்குது. நைட் ஆயிடுச்சு. அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ் அந்த பொண்ணை கரெக்டாக கடத்திட்டியாடா அப்படின்னு கடத்தி என்னை கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போய் அனுப்பி விட்டியா அப்படின்னு கேட்குறேன் ஒருத்தன். அதெல்லாம் அனுப்பியாச்சுப்பா, அதே இதுக்கு நீ இப்போ கவலை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கரெக்டாக போய் கரெக்டாக கடத்தியாச்சு. அந்த ஹோட்டல்கிட்ட சாப்பிட போனாங்கல்ல, சாப்பிட்டு வெளியே வரும்போது மூக்கில் இதை வச்சு அமுக்கி மயக்கம் வந்து வச்சு அமுக்கி கடத்தி வேனில் ஏற்றி அனுப்பிவிட்டேன்ல அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரிப்பா சரிப்பா கரெக்டாக வேலையை முடிச்சிட்டில்ல, ஆமாம் முடிச்சாச்சு அப்படிங்கிறேன். ஓ இப்போ இவங்க தான்டா அந்த தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அமீர் நினைக்கிது. நினச்சிட்டு இவங்களை போடுற போட்டில் எல்லாம் வெளியே வந்துடும்னு சொல்லி டேய் அப்படின்னு கூப்பிடுது. யார் நீங்கள், இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். மூதேவி நான் எவ்வளோ உயரமாக இருந்தால் உனக்கு என்ன, நான் பூதம் தாங்குது. ஐயோ பூதமா, எதுக்கு சாமி வந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாது உனக்கு, ஈன பயில என்னெல்லாம் போடு 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 போடுது அவங்கள அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சு கால் கையெல்லாம் முறிக்குது. ஐயா எதுக்கு சாமி அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஏன் அடிக்கிறேன்னா அந்த பிள்ளை எதுக்குடா கிடத்துனீங்க, எங்கடா கொண்டு விட்டியா அந்த பிள்ளைய, என்ன வேனில் ஏற்றினேன் காரில் ஏற்றினேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ எல்லாத்தையும் கேட்டுருக்குடா அப்படிங்கிறேன் ஒருத்தன். கேட்டுட்டு தான் வந்திருக்கு, உண்மையை சொல்லிடுவோம் இல்லாட்டி நம்மளை சாடிச்சிடும் அப்படிங்கிறேன் ஒருத்தன். ஆமாம் உண்மையை சொல்லிடுவோம் சாமி சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஜோசியம் பார்ப்போம், அந்த ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர். யார் பெரியவர், அது வீண பையன், அவன் என்னடா பெரியவர், அவர் பெரியவர் தான் சாமி, தாடி இதெல்லாம் வச்சுருப்பார். சரி சொல்லு, அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் சில நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்காரு, இந்த நட்சத்திரத்தில் வர்ற பொண்ணுகளை கரெக்டாக கடத்தி என்கிட்ட அனுப்பிடணும், அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ பணம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒவ்வொரு பொண்ணாக இந்த மாதிரி இந்த கைரேகை பார்க்குறோன்னு சொல்லி உட்காந்துருக்கோம்ல, அது இதுக்கு தான் பார்த்து எந்த அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வர்ற பொண்ணுகளை கடத்தி அவருக்கு அனுப்பி விட்ருவோம், அவர் பணம் தருவார். இதுதான் சாமி எங்களுக்கு தெரியும், வேறெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறேன். வேறு ஒன்றும் தெரியாது, ஈன பள்ளிகளா நல்லா பூடு பூடு பூண்டு போட்டு அவன் எங்கடா இருக்கேன் அந்த பெரியவர் தாடி வச்சவே அப்படின்னு கேட்குது. அவர் எங்கே இருக்கான்னு எங்களுக்குன்னா சாமி தெரியும் அப்படிங்க. டேய் ஃப்ராடு சொல்கிறா, உனக்கு தெரியாமையா இருக்குது அப்படி நல்ல முறை போடுது, போடு 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 சொல்லிடுறேன் சாமி இந்த இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பெரிய பங்களா ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அது பங்களாவில் கேடு, அந்த கேடு கட்டவனுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா போட்டு இவங்களை அங்கேயே போட்டு ஒரு ரூம் உட்காந்துருந்தாங்களே, அந்த ரூமை வெளியே எடுத்து பூட்டிடுச்சு. உள்ளே கிடங்க நாய்களை அங்கேயே இருக்கணும், எவன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பூட்டிடுச்சு. அடித்து கை காலம் ஒடிச்சிருச்சு, வெளியெல்லாம் அவன் போக முடியாது. அம்மா ஆத்தா அப்படின்னு கத்திக்கிட்டு கிடக்காங்க, அங்கேயே கிடங்க நாய்களை அப்படின்னு போட்டு அவனை தேடி போகுது. அவனை தேடி போனோன்னே அவன் உள்ளே இருக்கான், அந்த பெரிய தாடிலாம் வச்சுக்கிட்டு என்னென்னமோ ஜாமான் இதெல்லாம் என்னென்னமோ வச்சுக்கிட்டு ஓம் ரீம் காம் கீம்னு என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான், மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கானான், பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ஏற்கனவே ஒரு 10-15 பிள்ளை இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிள்ளை இருக்குது,
இவரே இத்தனை ஒரே நட்சத்திரத்தில் இத்தனை பிள்ளை இருக்குது அப்படின்னு பார்க்குது அமீர். இதில் இந்த பிள்ளைன்னு தெரியலையே, சரி ஏதோ ஒன்று இதில் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லா பிள்ளையும் காப்பாற்றிட வேண்டியது தான். அந்த ஒரு பிள்ளைய மட்டுமா காப்பாற்ற போகிறோம், எல்லாத்தையும் காப்பாற்றிட வேண்டியன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்குது. இவன் என்னத்தையும் போட்டு பூஜை பண்ணிட்டு இவன் குறிப்பிட்ட நாள் வந்தோடனே தான் பூஜையெல்லாம் முடித்து அப்புறம் பலி கொடுப்பாராம். பலி கொடுக்க இந்த பிள்ளையெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காரு. மொத்தம் 16 பிள்ளை இருக்கும் போலையே. சரி வருது. டேய் அப்படின்னு கூப்பிடுது. யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படிங்க. மூதேவி, யாரை பார்த்தாலும் ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க, ஏன் இதே கேள்வி உங்களுக்கு. ஈனப்பயில்களா நல்லா புடுன்னு அடித்து கொள்ளுது அவனை. அடிச்சு எதுக்கு அடிக்கிறீங்க சாமி, எதுக்கு அடிக்கிறீங்க சாமி, எதுக்குடா அந்த இத்தனை பிள்ளையில கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குது. அது அல்ல கையெல்லாம் ஓடிடுறாங்க. அவங்க ஒரு 30 பேர் இருக்காங்க குண்டாஸ், அவங்களும் வர்றாங்க. அவங்களெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருச்சு. அடியில் ஒரு அடி அடித்தா அங்கே பறக்கிறேன் ஒருத்தனை அடித்தா அவன் இங்கிட்டு பறக்கிறேன். அப்படி போட்டு அடின்னு அடித்து பின்னி எடுத்துருச்சு. அம்மாடி குறுக்கு போச்சுமா, கை போச்சுமா, கால் போச்சுமான்னு அவங்க கை காலெலாம் விட்டுச்சிருச்சு. இவனையும் நல்லா போடு பண்ணி, நீலாம் தலைவன், ஏன்னா கேடு கட்ட பிராணாயி, நீ ஒரு தலைவர், ஏதோ பெரியவராமலை இவர் மோரக்கட்டை, உனக்கு தாடி வர கேடு ஈன பயலுக்கு அப்படின்னு நல்லா போடுன்னு போடுது. நீ பழி கொடுத்து உனக்கு என்ன, நீ கிழிக்க போகிற, உனக்கு என்னடா கிடைக்க போகுது ஈன பயிலை, அடுத்த வீட்டு பிள்ளைகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பழி வேற கொடுப்பேன் நீ. உன் பிள்ளையில பழி கொடுறா ஈன பயிலை, ஒன்றையும் பெற்றிருக்கா பாரு ஒருத்தி ஈனமுண்ட அப்படின்னு நல்லா போட்டு அடி நடிக்குது அவனை. ஐயோ விட்டுருங்க சாமி, தெரியாமல் பண்ணிட்டேங்க ஈன பயலை அப்படின்னு அடித்து நல்லா நொங்குன்னு அடித்து அவனை உன்னை சாகடிச்சிடணும், உன்னை கலெக்டர்கிட்ட ஒப்படைக்கணுமேங்கிறதுக்காக பார்க்குறேன். சட்டத்தை பூதமே எடுத்துக்கிச்சா அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக கேடு கட்டவங்க அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி கேடு கட்டலாம் சாகடிச்சு தான் ஆகணும், விட்டுட்டு போய் ஒப்படைக்காட்டி என்ன அதுவாக சட்டத்தை கையில் எடுக்குது அப்படின்னு பேசுவாங்க, முனாவுக்கு பிடிச்சவங்க. அதனால தான் அவனை விட்டுட்டு போகிறேன், இப்படி சொல்லி நான் அவன் ரூமை பூரா சுற்றி இழுத்து பூட்டிட்டு இந்த பிள்ளையில பூரா கூப்பிடுது, வெளியே வாங்கம்மா எல்லோரும். அது எல்லாம் சாதாரண மனுஷன் மாதிரி ஆயிடுச்சு, மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி. அதை உருவம் மாறிக்கணும்ல அப்பப்போ, அந்த ஆண்டவன் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கேன் அதுக்கு, அதனால் மாறி மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி ஆயிடுச்சு. மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி மாறி தான் இந்த பிள்ளைகள்கிட்ட போகுது. இந்த பிள்ளைல ஒரு ரூமில் போட்டு வச்சுருக்கான்ல, அந்த பிள்ளைகிட்ட போய் பாப்பா எல்லோரும் வெளியே வாங்கம்மான்னு சொல்லி, யார் சார் நீங்கன்னு கேட்குது. உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் வாங்க. சரிங்க சார்னு ஓடியாராள். அவளுக்கு பூரா ஒரு பக்கத்தில் ஒரு நிறைய வேனாக வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கடத்துறதுக்காகவே வேன் வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தன் வேன் டிரைவர் அப்படியே உள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். எந்திரா முதேவி, என்ன தூக்கம் வாங்கி கிடக்கு அப்படின்னு. யார் சார் நீங்கள், இந்த பிள்ளையில பூரா ஏற்றுடா. யார், பெரியவர் சொன்னார். பெரியவர் சொல்கிறார், பெரியவரே சாக கிடையாது நிலைமையில் கிடக்காரு. பெரியவர் நான் சொல்கிறேன் அதுக்கு நீ வண்டியை ஓட்டுறா ஈனப்பயிலை அப்படின்னு சொல்லி அவனை அடிக்குது. சரி ஓட்டுறேன் சாமி அப்படிங்கிறேன். அவன் ஓட்டுறா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போ அப்படிங்குது. கலெக்டர் ஆஃபீஸுக்கா, அவன் அங்கெல்லாம் போக சொல்ல மாட்டாரே. டேய் அவனே சாக கிடைக்கான்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வியாக கேட்டுருக்கு, போடா கலெக்டர் ஆஃபீஸுக்கு அப்படிங்குது. சரி போயிடுறேன் சாமின்னு சொல்கிறேன். அதோட கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சி, சார் இந்த பிள்ளையில பூரா கடத்திட்டு வந்து அந்த ஒரு மந்திரவாதி அங்கே ஈனப்பைய அந்த ஃப்ராட் நாய் எல்லாத்தையும் பழி கொடுக்க போதான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் உங்கள் வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்களா, நீங்கள் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எதுக்கு இருக்கீங்க, நீங்கள்லாம் பார்க்கவே மாட்டீங்க. பெற்றோர் வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் என்னென்ன கேட்குறதில்ல, நாடு எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நீங்கள் யார் சார், நான் மிலிட்ரி ஆஃபீஸரு. ஆமாம் அவங்கள பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு, நீங்களாம் காப்பாற்ற மாட்டீங்க சார். நாங்களும் வலை போட்டு தேடத்தான் செய்கிறோம், போலீஸ்கிட்ட சொல்லி அவங்களும் வலை போட்டு தேடுறாங்க, யாருமே கிடைக்கல. உங்களுக்கெல்லாம் யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்க சார், இந்த ஜோசியர் பையன் இருக்காங்களே அவங்க தான் இந்த இதுக்கு கடத்துறதுக்கு முக்கியமான காரணம். அவங்க அங்கே பூட்டி வச்சுருக்கேன், அந்த இடத்த சொல்லுது, அங்கே பூட்டி வச்சுருக்கேன், அவங்கள மண்டையில் அடித்து சாகடிக்கிற மாதிரி அடித்து போட்டு வச்சுருக்கேன். அதனால் அவங்களையும் கைது பண்ணி கொண்டாந்து உள்ளே இல்லைங்க. இந்த ஃப்ராட் நாய் ஒன்று இருக்குது, இந்த பெரிய வரான் அவர், தாடி வச்ச பெரியவர், அவனையும் அடித்து அங்கே ஒரு இடத்த சொல்லுது. அந்த பங்களாக்குள்ளே அவன் கிடைக்கான், அவனோட ஒரு அல்லக்கை ஒரு 30 பேர் இருக்கேன், அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனையும் ஜெயிலில் தள்ளுங்க. இந்த பிள்ளையில பூரா அவங்க வீட்டு அட்ரஸை வாங்கி அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி வர சொல்லி ஒப்படைச்சிருங்க அப்படிங்குது. ஓகே சார் நாங்கள் பண்ணிடுறோம், ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் இது ரொம்ப இந்த கேஸை எப்படி சமாளிக்க போகிறோமோ கண்டுபிடிக்க முடியலையே, மேலேருந்து ப்ரெஷர் வேறு தாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மினிஸ்டர்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன செய்ய போகிறோமோ நினச்சோம். இன்னமும் ஆண்டவனாக பார்த்து அனுப்பி விட்ருக்கேன் அப்படிங்க. ஆமாம் ஆண்டவன் தான் நான் அனுப்புகிறேன், வேறு யார் அனுப்புவா அப்படின்னு சொல்லுது. சரிங்க சார், நான் என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுச்சு. அவன் நல்லதாக போச்சு, உங்கள் நம்பர்லாம் சொல்லுங்கம்மா, உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர்லாம் சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லி எல்லா பிள்ளைகளையும் ஒப்படைச்சிடுறாங்க. இந்த டீச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பொண்ணு ரம்யா, அதுவும் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட அவங்க அங்கே தானே இருக்காங்க அந்த ஊரில். அவங்க ஃபோன் பண்ணோன்னா அதில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க லாட்ஜில், அதோட அவங்களுக்கு ஓட்டுறாங்க. அவங்க பொண்ணு கிடச்சிச்சாங்க, இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருக்கு, வாங்க போவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அப்புறம் சந்தோஷமாயிருது அவங்க எல்லாத்துக்குமே. எல்லா பிள்ளைகளும் அவங்க வீட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
சந்தோஷமாயிடுது. அதோட பூதம் வந்து இங்கே வந்து சொல்லுது அமீர் வந்து, சிந்து நீ சொன்ன வேலையை கரெக்டாக பக்காவாக முடிச்சாச்சுப்பா, எல்லா பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு, கலெக்டர்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டேன், அவர் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு, இந்நேரம் வந்திருப்பாங்க, நாளைக்கு டீச்சர் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே சிந்து உனக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும் அமீர், தேங்க்ஸ் அமீர், தேங்க்ஸ் அமீர், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மறைஞ்சிது. அதோட மறுநாள் அமீர் சொன்ன மாதிரியே டீச்சர் வர்றாங்க வந்து, சிந்து ஒன்று சொன்னது முடிச்சம்மா, நீ யார் அனுப்புனியோ என்னமோ தெரிலம்மா, ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த பிள்ளை வந்துட்டாமா ரம்யா, அம்மாடி பாவமாக இருந்துச்சு எனக்கு, அந்த அவங்க அப்பா அம்மா வேறு அங்கேயே இருக்காங்களே, அழுதுகிட்டே இருப்பாங்களே, என்ன செய்கிறாங்களே தெரியலையேன்ட்டு இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, அந்த பொண்ணு வந்துட்டா, ரொம்ப தேங்க்ஸ்மா உனக்கு அப்படின்னு சொல்லுது. இட்ஸ் ஓகேம்மா டீச்சர் அப்படிங்கிறா. அதோட இதுக்கு போய் எதுக்கு எனக்கு போய் பெரிய ஆள் மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டீங்க டீச்சர்னு. இல்லைம்மா அப்படி இல்லைம்மா, ஒரு பெரிய இதையே கண்டுபிடிச்சி எல்லா பிள்ளைகளும் நிறைய பிள்ளையும் அங்கே இருந்துச்சு போல், டிவிலெலாம் நியூஸ் வந்துருந்துச்சு, 10-15 பிள்ளையும் அங்கே இருந்துச்சு, எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி. அதனால் எல்லா குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, நீ நல்ல பொண்ணுமா, நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. சரிங்க டீச்சர் அப்படிங்கிறா. அதோட சொல்லிட்டு டீச்சர் நன்றி சொல்லிவிட்டு டீச்சர் கிளம்பிட்டாங்க. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ.